வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க. அதாவது 50 நாள் சேமிக்கிற மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். ஸோ ஒரு ஷார்ட் டைமில் நம்ம ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணி அது மூலயமா நமக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப இன்னும் அதிகமாக நமக்கு சேமிக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ இதனால் பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 50 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம், என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ். பிகாஸ் எல்லாரோட இன்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மணி சேவிங் சேலஞ்சஸும் பிளான்ஸும் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன், இந்த மாதிரி வீடியோஸும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ், பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். அதுவும் 50 நாள் சேமிக்கிற மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் தான். அண்டு எந்த ஒரு சேவிங்ஸாக இருந்தாலும், அது மணி சேவிங், கோல் சேவிங் என்னவாக இருந்தாலும் நமக்கான கோலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு வந்து எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டு நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான சேலஞ்ச் எடுத்து கண்டினியூ பண்ணோன்னா ஈஸியாக முடிக்க முடியும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி குறிப்பாக பிகினர்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை எல்லாருமே கூட இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 50 டேஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு அமௌண்ட் சேமிக்கிறப்ப நமக்கு அடுத்தடுத்து திரும்பவும் கண்டினியூ பண்ணுறதுக்கு எண்ணம் தோணும். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு இன்கேஸ் கஷ்டமாக இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ருபீஸ்க்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து சேவ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. ஸோ இது ஈஸியாக இருக்கும். இதுவே இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட கம்மியான சேவிங்ஸும் வந்து நம்ம சேனலில் போட்டுக்கோம் மணி சேவிங் சேலஞ்சாக. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது மணி சேவிங் சேலஞ்சஸ் இந்த இயர்க்கானது. ஸோ அதில் செக் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும், நம்ம கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 100 ருபீஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் மேக்ஸிமமாக ஒரு நாளைக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி ஆகிற எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா? அதில் தேவையில்லாத செலவுகள் நம்ம குறைச்சோம் அப்படின்னாலே அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ நம்ம செலவுகளை குறைக்கிறப்ப சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். அண்ட் டெய்லி நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா இது 50 டேஸ் சேலஞ்ச் தான். ஸோ நம்ம 50 நாளும் தொடர்ந்து சேமிக்க போகிறோம் கன்சிஸ்டண்ட்டாக. எப்போவுமே ஒரு சேலஞ்ச் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேவ் பண்ணுறதா தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. ஸோ நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்து வைப்போம், அப்புறம் மறந்துடுவோம், இல்லை அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டெய்லி பார்க்குற, இப்போ கிச்சனில் டெய்லி இது பண்ணுறீங்க, டெய்லி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. 1 to 50 டேஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சுட்டு டெய்லி அதை பார்க்குறப்ப நமக்கு ஞாபகம் வரும். ஸோ எழுந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களோட சேவிங்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட செலவுகள் வந்து பார்க்கலாம் மீதி இருக்கிற பணத்தில். அப்போ நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து 50 டேஸ் வந்து நம்மளோட கோலு. அண்ட் இதில் வந்து நான் என்னவா கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டேஸில் ஒரு 1/2 கிராமாவது நம்ம வந்து கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான். அண்டு 1/2 கிராம் நம்ம இப்போ வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 வந்து நம்ம சேவ் பண்ணால் தான் 1/2 கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும். ஏன்னா இது வந்து நான் முன்னாடி சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் தான். ஸோ இதில் நம்ம ஒரு 1/2 கிராம் கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னாலே பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை தான் நம்ம இதில் சேவ் பண்ண போகிறோம். நமக்கான கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா தான் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு தேவை அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நியர்லி 6800 கிட்ட நமக்கு ஒரு கிராம் ரேட் இருக்குது. ஸோ நமக்கு அது 1/2 கிராம் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப 3400 3500 நமக்கு வந்து தேவைப்படும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் வேஸ்டேஜ் இதெல்லாமே சேர்த்து.
ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கோலா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில அது மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னா, இந்த சேவிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதில நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாரி மேக்ஸிமம் வந்து 100க்குள்ள தான் நம்ம சேவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹50ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ₹50லேருந்து ₹100க்குள்ள தான் நம்ம வந்து மேக்ஸிமமாவே இந்த 50 நாளும் சேவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா, ₹50 நீங்க எடுத்து வைக்க போறீங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ₹51 ஒரு ரூபாவா நம்ம ஆட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளால ஈஸியா பணத்தையும் சேமிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ₹50, செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 51, அடுத்தது 52, 53, 54 இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாவா நீங்க வந்து ஏத்திட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம 50 நாளும் சேவ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, கடைசியா 50வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ₹99 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 50ல ஆரம்பிப்போம். 99ல நம்ம முடிப்போம். இந்த 50 டேஸ்ல. நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு ஒரு A4 ஷீட்டோ இல்ல நார்மலா ஒரு டைரியில இருக்க ஒரு பேப்பர்ல கிழிச்சு கூட நீங்க இத எழுதிட்டு, உங்க ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல கிச்சன்லயோ நீங்க வந்து இந்த அமௌண்ட் எழுதி வச்சுட்டு, சேவ் பண்ணிட்டு அத டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா நம்மளால சேவ் பண்ண முடியும். அண்ட் ₹50லேருந்து ₹99 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும். ஸோ இந்த அமௌண்ட்ட வந்து மொத்தமா 50 நாள்ல சேர்த்தோம்னா, நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹3725 கிடைக்கும். ஸோ நம்ம 1/2 கிராம் கோல்டு வந்து நிச்சயமா வாங்கலாம். அதாவது கோல்டோட ரேட்டு ₹7000 ₹7200 போனாலும் நம்ம 1/2 கிராம் வந்து வாங்க முடியும். அண்ட் 50 டேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைம் தான். ஸோ கோல்டோட ரேட் வந்து ரொம்ப பெருசா ஏறும் அப்படின்னு நமக்கு கவலை வேண்டாம். ஸோ இந்த அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1/2 கிராம் வந்து ஈஸியா வாங்க முடியும். அண்டு கோல்டு வாங்கல, இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது பொருள் வாங்கணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அண்டு இதே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இந்த மணி சேவிங் சேலஞ்சே நான் வந்து கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்தடுத்தும் 50 டேஸ் 50 டேஸ்ன்னு நீங்க வந்து கன்டின்யூ பண்ணலாம். அதாவது இப்போ 1 வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு மொத்தமா 365 நாள் இருக்கு. ஸோ இந்த 365 நாள்ல நம்ம இந்த மாதிரி 50 டேஸ் சேலஞ்ச தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். ஒரு சேலஞ்ச் வந்து 50 நாள் அப்படிங்கிறப்ப, நம்ம இந்த 365 நாள்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா 7 முறை வந்து நம்மளால பண்ண முடியும். இந்த சேலஞ்ச. ஸோ 7 முறை பண்றோம்னா, நமக்கு அதுக்கான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 350 நாள் தான் தேவைப்படும். ஸோ நமக்கு 365 நாள்ல 350 நாள். நடுவுல நீங்க 1 நாள் 2 நாள் பிரேக் எடுத்துக்கலாம். இல்ல ஏதாவது மிஸ் ஆனாலும் நீங்க அத அமௌண்ட்ட வந்து டாலி பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒரு வருஷத்துல 7 முறை இந்த சேலஞ்ச வந்து நீங்க பண்ண முடியும். அண்ட் 7 முறை செய்றப்ப நமக்கு மொத்தமா எவ்வளோ பணம் கிடைக்கும் ஒரு வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை செய்றப்ப நமக்கு ரூ. 3725 சேவ் பண்ண முடியுது. அதே மாதிரி 7 டைம்ஸ் நம்ம பண்ணோம்னா, ஒரு வருஷத்துல நம்மளால ரூ. 26,025 சேவ் பண்ண முடியும். ஸோ 26,000 வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். நீங்க வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃபோ இல்ல பிகினர்ஸா இருந்தாலும், ஒரு வருஷம் இந்த மாதிரி கன்டின்யூ பண்ணி ஒரு ரூ. 26,000 சேமிக்கிறீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். இல்ல நான் முன்னாடி சொன்ன மாரி கோல்டா வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு டைம் பண்றப்ப நம்ம 1/2 கிராம் வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி 7 முறை பண்றப்ப நம்ம 3.5லேருந்து 4 கிராம் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷத்துல வாங்க முடியும். ஸோ கோல்டும் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாம சேமிக்க முடியும். அப்படி கோல்டு வேணான்றவங்க நான் முன்னாடி சொன்ன வீட்டுக்கு தேவையான பொருட்களோ எல்லாம் வாங்கலாம். இல்ல கடன் ஏதாவது இருக்கு அப்படிங்கிறப்ப அத அடைக்கிறதுக்கு கூட நீங்க இந்த மாதிரி அமௌண்ட்ட சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட கடனையும் இது மூலியமா அடைக்க முடியும். ஸோ நமக்கு பணம் சேமிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. நம்ம ஈஸியா சேமிக்கலாம். கொஞ்சம் நம்ம அதுக்காக மெனக்கெட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம வந்து நெறைய பணத்த மிச்சப்படுத்த முடியும். அண்ட் நம்ம கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.